வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? நிதிஷ் ரொம்பவே ஜாலியா கார் ஓட்டிட்டு இருக்க. இனியா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஹலோ, என்ன ரொம்ப சைலண்டாவே இருக்கன்னு இனியா கிட்ட அவர் கேட்க, ஒண்ணும் இல்லங்கறாங்க இனியா. சாப்பிட்ட மயக்கமா அப்படின்னு நிதிஷ் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கறாங்க இனியா. ஃபுட்டு சூப்பரா இருந்ததுல்ல அப்படின்னு அவர் கேட்க, உம்முன்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க இனியா. எங்க சித்தி எப்பவுமே சூப்பரா சமைப்பாங்க. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜோடி பொருத்தம் சூப்பர்ன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் காதுல கேக்குதா இல்லையா அப்படின்னு நிதிஷ் கேட்க, ஆ கேக்குதுங்கறாங்க இனியா. அப்புறம் ஏன் அமைதியா இருக்கேன்னு அவரு கேட்க, நான் அம்மா ரெஸ்டாரண்ட பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசு முழுக்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல அவருக்குள்ள கொஞ்சம் திடுக்குன்னு இருக்கு. ஹஸ்பண்ட் கூட இருக்கப்ப அம்மாவை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது இனியா அப்படின்னு நிதிஷ் சொல்ல, நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களேங்கிறாங்க இனியா. கேளு, என்ன வேணா கேளுங்கிறாரு நிதிஷ். இல்ல, உங்க சித்தப்பா நாளைக்கு யுஎஸ் போறதா சொன்னீங்களே அப்படின்னு இனியா கேட்க, நிதிஷ் ஆமாங்கிறாரு. ஆனா அவங்க அடுத்த வாரம் தான் போறாங்களாம் அப்படின்னு இனியா சொல்ல, அது அது எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அது அவங்க நாளைக்கு போறதா தான் நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, அவங்க இந்த வீக் ஃபுல்லாவே ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. நாம நாளைக்கு கூட அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். இல்ல இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கூட போயிருந்திருக்கலாம். காலையில அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம்ல அப்படின்னு இனியா கேட்க, கொஞ்சம் இறுகி போயிருந்த நிதிஷ் சுயநிலைக்கு வந்து, என்ன இனியா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்கங்கறாரு. பெருசாலாம் ஆக்கல, வேற டைமிங்ல கூட போயிருக்கலாம்னு சொல்றேன். தெரிஞ்சும் அம்மா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற டயத்துல இங்க போனது எனக்கு ஒரு மாரியா இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போக கூடாதுன்னு நான் உன்னை சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அப்படிதானே சொல்ற? இனியா எனக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக்கே ஆகல. என் அப்பா சொன்னாரு சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு, நாம போனோம் அவ்வளவுதானே அப்படின்னு நிதிஷ் சொல்ல, அங்கிள் கிட்ட நீங்க பேசி இருக்கலாம்ல, சொன்னா அங்கிள் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு தானே அப்படின்னு இனியா கேட்க, உங்க வீட்ல எப்படின்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்ல அப்பா சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அப்பா சொல்ற பேச்ச கேட்டுதான் நடந்துக்கணும். இனிமே நீயும் அப்படிதான் நடந்துக்கணும், புரியுதா அப்படின்னு நிதிஷ் லைட்டா வேற முகத்தை காட்டுறாரு. இனியா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு விஷயம் நடந்துருச்சா, நடந்துருச்சு அவ்வளவுதான். அத டிஸ்கஷன்ல கொண்டு வர்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, புரியுதா? புரியுதான்னு கேட்டேன் அப்படின்னு நிதிஷ் லைட்டா மிரட்டலா கேட்க, புரியுதுன்னு தலையாடுறாங்க இனியா. இந்த டிஸ்கஷனால கோவமாகற நிதிஷ் வண்டியை ரொம்பவே வேகமா ஓட்ட இனியா கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்ல ஒரு டேபிளுக்கு பாக்யாவும் இன்னொரு டேபிளுக்கு செல்வியும் பரிமாறுறாங்க. பரிமாறிட்டு வச்சுட்டு வர்ற செல்விட்ட, செல்வி உள்ளர போய் குழம்பு என்னாச்சுன்னு பாருங்கறாங்க பாக்யா. எனக்கு ஒரு தோசை வைங்கன்னு ஒரு டேபிள்ல இருக்கவர் கேக்க, மேடம் எனக்கு ஒரு தோசைன்னு இன்னொரு டேபிள்ல இருக்கவர் சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் தோசை வைக்கிறவங்க அவங்க கூட வந்திருக்க பேர் கிட்ட உங்களுக்குன்னு கேட்க அவங்க வேண்டாங்கறாங்க. அப்போ எழில் வண்டியை ஓட்டிட்டு வர பின்னாடி இனியா உட்கார்ந்து இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து கடை முன்னாடி நிறுத்திட்டு இறங்குறாங்க. அந்த ஆம்பியன்ஸையும் பாக்யலட்சுமி மெஸ்ஸுன்னு இருக்கதையும் இனியா பாக்குறாங்க. பாக்யா பரிமாறிட்டு இருக்கதையும் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி, என்னென்ன இது அப்படின்னு இனியா கேட்க, சமாளிக்கிற சிரிப்போட என்னன்னு கேக்குறாரு எழில். இதுவா அம்மாவோட ரெஸ்டாரண்ட்? என்னன்னு சொல்ற? எதுக்கு இவ்ளோ சின்ன ரெஸ்டாரண்ட் அம்மா ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு இனியா பயங்கர அதிர்ச்சியோட கேட்க, எழில் அப்படியே நிக்கிறாரு. சொல்லுனே அப்படின்னு கேட்க, நீ அம்மா கிட்டயே வந்து கேளு, என்ன விஷயம்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இனியா செல மாதிரி நிக்கறாங்க. பரிமாறிட்டு நிமிர்ற பாக்யா இனியாவை பாத்துடுறாங்க. ஏய் இனியா, வா 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 உள்ள வா அப்படின்னு பாக்யா அந்த இடத்த விட்டு முன்னாடி வர இனியாவும் வர்றாங்க. வர்றவங்க இனியாவோட கையை பிடிச்சுக்கிட்டு வா வா வான்னு கூப்பிடுறாங்க. இனியா அம்மான்னு சொல்ல அவங்க கன்னத்துல முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாக்யா. வெளியே எட்டி பாக்குற பாக்யா, ஏய் என்ன நிதிஷ் வரலையான்னு கேட்க, அவருக்கு வேலை இருந்துச்சு, அதான் நானே அண்ணனை வர சொல்லி கூட வந்துட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஓஹோ அப்படியா, நீ காலையில வந்திருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமான்னு பாக்யா கேட்க, அதான் சொன்னேன்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு இனியா சொல்ல, சரி சரி, விருந்தெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு பாக்யா கேக்குறாங்க. ம் அப்படின்னு இனியா மெதுவா தலையாட்ட, சரி சரி நீ உட்காரு, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாக்யா திரும்ப அம்மான்னு கைய புடிச்சுக்கிறாங்க இனியா. அப்படின்னு திரும்பி நின்னு என்னன்னு கேக்குறாங்க பாக்யா. என்னம்மா இதெல்லாம் இனியா கேட்க, என்னன்னா என்ன அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. நீ மூணாவதா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சுமா. கண்டிப்பா பெருசா ஏதாச்சும் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா இவ்வளவு சின்ன இடத்துல இந்த இடத்துல ஒரு மெஸ் ஆரம்பிச்சிருக்க. என்னம்மா அப்படின்னு இனியா கேட்டுட்டு இருக்க. உள்ள இருக்கிற செல்வி வெளியே வர்றாங்க. இனியாவை பார்த்துட்டு, இனியா பாப்பா
அப்படிங்கிறவங்க எழில பார்த்து வாங்க தம்பின்ட்டு நல்லா இருக்கீங்களான்னு இனியாவ கேக்குறாங்க. ஆ, நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன ஆண்டி, நிஜமாவே இது அம்மாவோட ரெஸ்டாரண்ட் தானா அப்படின்னு இனியா கேட்க, ஏன் நீங்க பார்க்கலையா? அதான் கொட்டை எழுத்துல பாக்யலட்சுமி மெஸ்ன்னு போர்டு போட்டிருக்கோமே அப்படின்னு செல்வி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா ஏன் இவ்வளவு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தணும்? முதல்ல நடத்துனத விட 2வது பெருசா இருக்கணும். அத விட அடுத்து ஆரம்பிக்கிறது இன்னும் பெருசா இருக்கணும். அப்படிதானேம்மா எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு இனியா கேட்க, பாக்யாவும் எழில என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்க, தடுமாறுற செல்வி, அப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா இங்க சூழ்நிலை கொஞ்சம் சரியில்ல. என்ன பண்ண முடியும்னு செல்வி சொல்றாங்க. சூழ்நிலை சரியில்லையா? என்னாச்சு? என்ன சரியில்ல அப்படின்னு இனியா கேட்க, அது வந்து அப்படின்னு செல்வி தடுமாறிட்டு இருக்க, பாக்யா டக்குன்னு உச்சி கொட்டி நிறுத்துறாங்க. இதோ பாரு, இவ ஏதோ சும்மா உளர்றா. நீ உட்காரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேங்கிறாங்க பாக்யா. நீ உட்காருன்னு அவங்க சொல்ல, அம்மா நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல அப்படின்னு இனியா சொல்ல, என்ன கேட்டேங்கிறாங்க பாக்யா. எதுக்காக இவ்வளவு சின்னதா டீ கடை மாதிரி ஒரு மெஸ் ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு இனியா கேட்க, உன் பாட்டிக்கு இட்லி கடையா தெரிஞ்சுது, வேற சில பேருக்கு கையேந்தி பவனா தெரிஞ்சுது, உனக்கு டீ கடையா தெரியுதா அப்படின்னு பாக்யா கேட்க, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டியா அப்படின்னு இனியா கேட்க, இனியா இங்க பாரு, இது மெயினான இடம் இனியா, டெவலப் ஆயிட்டு இருக்க இடம். இங்க ஹோட்டல் தொடங்குனா கண்டிப்பா பெரிய அளவுல சக்சஸ் ஆகும்னு தெரிஞ்சுதான் இந்த மெஸ்ஸ ஓபன் பண்ண அப்படின்னு பாக்யா சொல்லி முடிக்க, சரி, ஏரியா டெவலப்மெண்ட் எல்லாம் ஓகே தான், கொஞ்சம் பெரிய இடமா எடுத்திருந்திருக்கலாம்லமா அப்படின்னு இனியா கேட்க, கிடைக்கலையேங்கிறாங்க பாக்யா. கிடைக்கிற வரலும் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். இப்படி அவசர அவசரமா ஓபன் பண்றதுக்கு என்ன அவசியம்னு இனியா கேட்க, அப்பப்பா நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே பெரிய மனுஷி மாதிரி பேசுறியே அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. நீ சுத்தி வளைச்சு என்னென்னமோ பேசுற, ஆனா என் கேள்விக்கு உன்கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது அப்படின்னு இனியா கேட்க, சலிச்சுக்கிற பாக்யா. நான் பதில் சொல்லிட்டேன். இந்த இடம் நல்ல இடம், நல்லா டெவலப் ஆகுற இடம். நீ வேணா பாரு, நீ வேணும்னா பாரு, இன்னும் 2-3 வருஷத்துல இந்த இடத்துலயே ஒரு 2-3 மாடியில பெரிய ரெஸ்டாரண்டா நான் தொடங்க போறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, டென்ஷன் ஆயிடுறாங்க இனியா. அம்மா நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் கேளுன்னு இனியா சொல்ல, வாயில விரல் வச்சு, இனியா உட்காரு, உட்காரு, வரேன் உட்காரு அப்படின்னு பாக்யா உள்ளர போக, என்ன ஆண்டி நடக்குதுங்க அப்படின்னு இனியா கேட்க, அது வந்து பாப்பான்னு செல்வி ஆரம்பிக்க, செல்வி வந்திருக்கிறவங்கள கவனின்னு மிரட்டுறாங்க பாக்யா. சரிக்கா, இந்தா வர்றேன் பாப்பா அப்படின்னு செல்வி அங்க இருந்து போயிட பாக்யா உள்ளர போறாங்க. தன்னோட எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்காம இனியா எழில் கூட திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் லட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிலா பாப்பாவுக்கு நீ கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னு எழில் சொல்ல, எனக்கு தெரியும்னு, நிலா பாப்பாவுக்கு எல்லாமே பிடிக்கும்னு அப்படிங்கிற இனியா அண்ணங்கிட்ட பேசி எல்லாமே ஓகேவான்னு கேட்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அண்ணே வண்டியை நிப்பாட்டுங்கிறாங்க. ஏன்னு அவரு கேட்க, நீ கொஞ்சம் நிப்பாட்டுன அப்படின்னு இனியா சொல்ல, சரி இரு அப்படிங்கிற எழில் கொஞ்ச தூரம் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு, என்ன சொல்லுன்னு கேக்குறாரு. வீட்ல எல்லாரும் ஓகேவான்னு இனியா கேட்க, வீட்ல என்ன எல்லாம் ஓகே தாங்கிறாரு அவரு. அம்மா ஓகேவான்னு கேட்க, அம்மாவுக்கு என்ன, அம்மா ஓகே தாங்கிறாரு அவரு. என்னவோ தப்பா இருக்குன்னு அப்படின்னு இனியா சொல்ல, என்ன தப்பா இருக்குன்னு எழில் கேக்குறாரு. இல்ல, நீ முதல் படம் 2 கோடியில எடுத்துட்டு 2வது படம் 50 லட்சத்துல எடுப்பியான்னு இனியா கேக்குறாங்க. இல்ல, எடுக்க மாட்டேன்னு அவரு சொல்ல, அப்புறம் ஏன்னு, அம்மா மட்டும் அவ்வளவு பெரிய நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது அடுத்ததா ஆரம்பிச்சத இவ்வளவு சின்னதா ஆரம்பிக்கணும் சொல்லுன்னு அப்படின்னு அமைதியா நிக்கிற எழில கேட்க அவரு சமாளிச்சுக்கிட்டு, ஏய் அம்மா ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காங்க, அது நல்ல இடம், நல்லா டெவலப் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு எழில் சொல்ல, அம்மா சொன்ன பொய்ய நீயும் ரிப்பீட் பண்ணாதன்னு அப்படின்னு இனியா சொல்ல, ஏய் என்ன சொல்ற, அம்மா பொய்யெல்லாம் ஒன்னும் சொல்லல அப்படின்னு எழில் சொல்ல, நான் பிறந்ததுல இருந்தே அவங்க கூட இருக்கேன்னு, எனக்கு அம்மாவை பத்தி தெரியாதா? என்னமோ நடந்திருக்கு, அத நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அப்படின்னு இனியா சொல்ல, இனியா அப்படி எதுவும் நடக்கல, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு புரியாத மாதிரி எழில் பேசிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும்னு, என்னமோ நடந்திருக்குன்னு இனியா சொல்றாங்க. என்ன இனியா நம்பு என்னன்னு எழில் சொல்ல, செல்வி ஆண்டி ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா அம்மா அத சொல்ல விடல அப்படின்னு இனியா சொல்ல, சமாளிப்பு சிரிக்கிற சிரிப்பு எழில், அது ஏதோ சொல்ல வந்திருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, விடு அப்படின்னு எழில் சொல்ல, என்னென்ன நடக்குது அப்படின்னு இனியா கேட்க, எங்கங்கிறாரு எழில். நம்ம வீட்ல அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல என்ன நடக்குது
அங்கிள் அம்மா கிட்ட ஒரு பிசினஸ் டீலிங் பேசினாருல, அதுல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அண்ணே சொல்லுனேன்னு கேட்க, சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு எழில் சொல்ல, அப்படின்னா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்லன்னு. சத்தியம் பண்ணுனே அப்படின்னு இனியா ஸ்ட்ரிக்டா நிக்க, இங்க பாரு என்ன சத்தியம் அது இதுன்னுகிட்டு சும்மா சொன்னா போதாதான்னு எழில் கேட்க, போதாது அப்படின்னு பிடிவாதமா நிக்கிற இனியா கிட்ட, அப்ப நீ என்ன நம்ப மாட்ட அப்படின்னு எழில் கேட்க, மாட்டேன். இப்ப நீ சத்தியம் பண்ண போறியா இல்லையா? இப்ப நீ சத்தியம் பண்ணன எழிலோட கையெடுத்து அவங்க தலையில வச்சுக்கிறாங்க இனியா. எழில் வெடுக்குன்னு கைய புடுங்கிக்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு இனியா கேட்க, அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எல்லாம் அம்மா கைய விட்டு போயிடுச்சு அப்படின்னு எழில் சொல்ல, இனியா பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. புரியலண்ணே அப்படின்னு இனியா சொல்ல, கல்யாணத்தப்ப ரெஸ்டாரண்ட் பேர் மாத்துறதுல ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. லீகல் இஷ்யூ வந்துடக்கூடாதுன்னு அந்த ரெஸ்டாரண்ட்ட உன் பேருக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கும் அங்கிளுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அம்மா மறுபடியும் அங்க போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்ட வேற யாரோ ஒருத்தர் விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு எழில் சொல்ல, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா நிக்கிறாங்க இனியா. ஏய் சரி இதெல்லாம் விடு நீ, பெருசா இதெல்லாம் எடுத்துக்காத நீ, அம்மா அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. நானு அப்பா பாட்டி எல்லாருமே கூட இருக்கோம், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எழில் சொல்ல, இனியா கண்ணீரோட, அப்ப அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமான்ற மாதிரி லைட்டா தலையாட்டுறாரு எழில். ஏன்னு யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லல, இன்னும் என்ன சின்ன பொண்ணாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல கல்யாணம் ஆகி போயிட்டதுனால இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு இனியா கேட்க, இனியா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு எழில் சொல்ல, எனக்கு அம்மாவை பார்க்கணுங்கிறாங்க இனியா. ஏய் இப்பதானே அம்மாவை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு எழில் கேட்க, எனக்கு மறுபடியும் பார்க்கணும்னு கூட்டிட்டு போங்கறாங்க இனியா. இனியா சொல்றத கேளுன்னு எழில் சொல்லிட்டு இருக்கப்பவே, எனக்கு அம்மாவை பார்க்கணும் கூட்டிட்டு போன்னு சொன்னேன், வா வான்னு வா அப்படின்னு பைக் கிட்ட இழுத்துட்டு வந்து நிறுத்த, எழில் பைக் எடுக்கிறாரு. 2 பேரும் மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, உள்ளார சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு போன தட்டெல்லாம் பாக்யா எடுத்துட்டு இருக்கறதுல பாக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்கள டேபிள கிளீன் பண்ணிட்டு இப்படி திரும்ப இனியா அங்க நிக்கிறத பாத்துடுறாங்க பாக்யா. இனியா அப்படியே அழுகையோட நின்னு அம்மாவையே பாத்துட்டு இருக்க, இனியா அப்படின்னு பாக்யா வர, அம்மா அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க இனியா. ஏய் ஏன் அழற, என்ன ஆச்சு, என்ன ஆச்சுடா, இதோ பாரு அழாத, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு பாக்யா கேட்டுட்டு இருக்க, என்னாச்சுன்னு செல்வியும் பதட்டமா ஓடி வந்து நிக்கிறாங்க. இனியா இன்னும் அழுதுகிட்டே இருக்க, என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு எழில் கேட்டுட்டு இருக்க, ஏமா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல, நான் வருத்தப்படுவேன் நான் இனியா கேக்குறாங்க. எதை நான் சொல்லல, என்ன வருத்தப்படுவ, என்னடா சொல்றா இவ அப்படின்னு பாக்யா எழில பார்த்து கேட்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுமா, எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இந்த ரெஸ்டாரண்ட்ட நீ ஏன் ஆரம்பிச்சங்கிறது தெரிஞ்சிருச்சு, உன் பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க, என்னடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி எழில பாக்யா பாக்குறாங்க. அம்மா நான் சொல்லக்கூடாதுன்னு தாம்மா நினைச்சேன், ஆனா இனியா சத்தியம் பண்ண சொல்லப்போ எனக்கு எதையும் மறைக்க முடியல அப்படின்னு மெதுவா தலையை திருப்பிக்கிறாரு. உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சியாமா அப்படின்னு இனியா கேட்க, இதோ பாரு அப்படிலாம் எதுவுமே இல்ல இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏம்மா எதையுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு இனியா அழுதுகிட்டே கேட்க, நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லங்கிறாங்க பாக்யா. என்னது, உன்னோட உழைப்புக்கான பலனை வேற யாரும் அனுபவிக்கிறதா அப்படின்னு இனியா கேட்க, நான் யாருக்கோ கொடுக்கலையே, உனக்கு தானே கொடுத்தேன், ரெஸ்டாரண்ட் உன் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, அக்கா பேருக்கு தானேக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, சும்மா இரு செல்வி அப்படின்னு பாக்யா நிறுத்துறாங்க. ரெஸ்டாரண்ட்ட குடுத்தே ஆகணும்னு அங்கிள் சொன்னாரா, அப்படி குடுக்கலன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எதுவும் சொன்னாங்களாமா அப்படின்னு இனியா கேட்க, அப்படிலாம் எதுவுமே சொல்லல, நானா தான் உனக்கு கிஃப்டா கொடுத்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா என்னம்மா நீ ஏதோ சின்னதா கொடுத்த மாதிரி சொல்ற, அது உன்னோட அச்சீவ்மெண்ட்டுமா அப்படின்னு இனியா சொல்ல, பொண்ணுக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லம்மா, என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு இனியா டென்ஷன் ஆகி கேட்க, எதுவுமே நடக்கல இனியா, அவ்வளவு பெரிய இடத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற, வாழ போற இடத்துல நீ கௌரவமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, இத வேற யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பி இருப்பேன்,
ஆனா நீ சொல்றதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குமா? எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு. இது 2ம் குடுக்காத கௌரவத்தையா இந்த டவுரி குடுக்க போகுது? அப்படின்னு இனியா கேட்க, இதோ பாரு, இது டவுரி எல்லாம் இல்ல. என்னோட சந்தோஷத்துக்காக குடுத்தது. அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னதான் இருந்தாலும் நீ இந்த நல்ல ரெஸ்டாரண்ட்ட குடுத்துட்டு, இவ்ளோ சின்ன ரெஸ்டாரண்ட்ட ஸ்டார்ட் பண்ணது யாருக்குமே சந்தோஷத்த குடுக்காதுமா. அப்படின்னு இனியா சொல்ல, இதோ பாரு, பெரிய மனுஷி மாரிலாம் பேசாதடி அப்படின்னு பாக்யா மிரட்ட, நீ உண்மையை சொல்லு, ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு அங்கிள் சொன்னாரா? அப்படின்னு இனியா கேட்க, இல்ல இனியா, அப்படிலாம் சொல்லலங்கிறாங்க பாக்யா. ரெஸ்டாரண்ட் விஷயமா நடந்த கான்வர்சேஷன்ல நிதிஷ்க்கு தெரியுமாமா? அவருக்கும் இதுல பங்கு இருக்கான்னு கேக்குறாங்க இனியா. உன் மாமனாருக்கே பங்கு இல்லைன்னு சொல்றேன், நிதிஷ்க்கு எப்படி பங்கு இருக்கும் சொல்லு? அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் வருத்தப்படக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்லி என்ன சமாதானப்படுத்துறியா? அப்படின்னு இனியா கேட்க, இதோ பாரு, இவன் என்ன சொன்னா, நீ என்ன புரிஞ்சுகிட்டேன்லாம் எனக்கு தெரியாது. நான் முழு மனசோட தான் என் ரெஸ்டாரண்ட்ட உன் பேருக்கு எழுதி வச்சேன். அத உனக்காக தான் குடுத்தேன் இனியா. அம்மா உனக்காக மட்டும் தான் குடுத்தேன். இத பாரு, இதெல்லாம் நீ பெருசுபடுத்தாத அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா அப்படின்னு கெஞ்சலா இனியா கூப்பிட, பெருசுபடுத்தாத விடு அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி, முதல் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஆச்சு? அதையாச்சும் கிளியரா சொல்லுங்கறாங்க இனியா. ஓனருக்கு ஏதோ கடன் பிரச்சனையா, அதனால அவர் அத திருப்பி கேட்டாருங்கறாங்க பாக்யா. அது எப்படிம்மா? அது எப்படி 2 இன்சிடென்ட்டும் ஒரே நேரத்துல நடக்கும்? அப்படின்னு இனியா புத்திசாலித்தனமா கேட்க, அப்பாடா, நம்ம வீட்ல 1வது புத்திசாலியா இருக்குன்னு நினைக்கிற பாக்யா. நேரம் சரியில்லைன்னா 20 இன்சிடென்ட் கூட ஒரே நேரத்துல நடக்கும் இனியா. புரியுதான்னு சொல்லி பாக்யா சிரிக்க, நீ இப்படி சிரிச்செல்லாம் சமாளிக்காத தெரியுதா? அப்படின்னு இனியா சொல்ல, இதோ பாரு, நான் சிரிச்செல்லாம் சமாளிக்கல. குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதையா நீ அடுத்தடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து பாக்குற அப்படின்னு பாக்யா சொல்ல, பழைய ரெஸ்டாரண்ட் போனதுக்கும் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? அப்படின்னு இனியா கேட்க, யாருக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ என்னென்னமோ யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ சொல்ற எந்த சமாதானமும் என் தலைக்குள்ள ஏறவே மாட்டேங்குதுமா அப்படின்னு இனியா சொல்ல, இதோ பாரு இனியா, என்ன பத்தி நீ யோசிக்கிறத விட்டுரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே தப்பா நடக்கல. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, ஜாலியா இரு அப்படின்னு பாக்யா ஸ்ட்ரிக்டா சொல்ல, அம்மா அப்படின்னு இனியா ஏதோ சொல்ல வர்றாங்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து காதுல வைக்க, எங்க இருக்க இனியான்னு நிதிஷோட வாய்ஸ் கேக்குது. நான் அம்மாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல, சரி டின்னருக்கு வீட்டுக்கு வந்துருவில்லங்கிறாரு அவரு. ம்ங்கிறாங்க இனியா. வந்துருவேன்னு சொல்ல, சரி வைக்கிறேன்னு போனை வைக்கிறாரு நிதிஷ். என்னாச்சுமான்னு பாக்யா கேட்க, இல்ல எப்ப வீட்டுக்கு வருவேன்னு கேட்டாரு அப்படின்னு இனியா சொல்ல, பாத்தியா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, கிளம்பு அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா அப்படின்னு இனியா தயக்கமா நிக்க, நீ கிளம்பு, நான் தான் சொல்றேன்ல, ஜாலியா இரு. வீட்ட பத்தி, என்ன பத்தி, ரெஸ்டாரண்ட்ட பத்தி இதெல்லாம் யோசிக்காத. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வேணா பாரு, ரெஸ்டாரண்ட்ட விட இந்த மெஸ் சூப்பரா போகும். நான் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னு உனக்கு அப்போ புரிய வரும். ம் நீயே என் தொலைநோக்கு பார்வைய ஆச்சரியப்பட்டு பாப்ப அப்படின்னு பாக்யா ரொம்ப நம்பிக்கையா சமாதானப்படுத்துற மாதிரி சொல்ல, நிஜமாவே அவங்க ரெஸ்டாரண்ட்ட கேட்கலையா? நீயாவா அவங்களுக்கு குடுத்த அப்படின்னு இனியா கேட்க, ஆமா இனியா, நானா தான் குடுத்தேன். இத பாரு, இதெல்லாம் நீ வீட்ல இருக்கவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்காத, சரியா? அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன்னு இனியா கேக்குறாங்க. பொண்ணுக்கு gift குடுத்துட்டு அத பத்தியே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? அப்படின்னு பாக்யா கேட்க, இவ்வளவு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட நீ குடுத்திருக்கவே வேண்டாமா அப்படின்னு இனியா சொல்ல, என் பொண்ணுக்கு முன்னாடி வேற எதுவுமே எனக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது அப்படிங்கிற பாக்யா எழிலன்னு கூப்பிட, அம்மாங்கிறாரு அவரு. இனியாவை கொண்டு போய் விட்டுட்டு வாடா அப்படின்னு அவங்க சொல்ல, சரிம்மாங்கிறாரு அவரு. வா இனியான்னு அவரு கூப்பிட, போமா போ, போ, டைம் ஆகுது, போ அப்படின்னு இனியாவை அங்கிருந்து பிடிவாதமா அனுப்பி வைக்கிறாங்க பாக்யா. இனியா வண்டியில ஏறி உட்கார பாக்யா பை சொல்ல, இனியா எந்த அசைவும் இல்லாம பாக்குறாங்க. வரேம்மான்னு எழில் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இனியா பாப்பாவோட மாமனாரு கழுத்துல கத்திய வச்ச மாதிரிதான் ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கினாருன்னு சொல்ல வேண்டியதானேக்கா அப்படின்னு செல்வி கேட்க, சொன்னா இனியா சும்மா இருப்பாளா? அங்க போய் சண்டை போடுவா அப்படின்னு பாக்யா சொல்ல, சண்டை போடட்டும், அப்பதானே அவங்க என்ன பண்ணினாங்கன்னு இனியா பாப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு செல்வி சொல்ல, அப்புறம் நான் ரெஸ்டாரண்ட்டை இழந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். இப்போதைக்கு அவ சந்தோஷமா இருக்கிறது தான் என்னோட ஒரே ஆறுதல். எந்த பிரச்சனையும் அவ காதுக்கு போகாம அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, செல்வி ஒரு மாதிரியா பாத்துட்டு நிக்கிறாங்க. நைட்டு டின்னர் ஆரம்பிக்குது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இனியா அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. இத பாக்குற சந்திரிகா, சாப்பாடு பிடிக்கலையா இனியான்னு
இனியா எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. என்னடா என்ன ஆச்சுன்னு நிதிஷ் கிட்ட அவங்க அம்மா கேக்க, இனியான்னு கூப்பிடுறவரு அப்பவும் திரும்பி பார்க்காதனால அவங்களோட கைய தொட்டு இனியான்னு கூப்பிடுறாரு நிதிஷ். இனியா டக்குன்னு சுயநினைவுக்கு வந்த மாதிரி திரு திருன்னு முழிக்க, என்ன டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருக்கேங்கிறாரு அவரு. சாப்பாடு பிடிக்கலையான்னு அம்மா கேட்டது உன் காதுல விழலையா அப்படின்னு நிதிஷ் கேட்க, சாப்பாடு நல்லா தான் இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு இனியா அவசரமா சொல்ல, அப்புறம் ஏம்மா சாப்பிடாமயே உட்கார்ந்துருக்கேன்னு கேக்குறாங்க அவங்க. நல்லா சாப்பிடுன்னு அவங்க சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற இனியா சுதாகர பாக்க அவரு நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்கிள்னு இனியா கூப்பிட, சொல்லுமா அப்படின்னு புன்னகையோட கேக்க, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்கிறாங்க இனியா. கேளு அப்படின்னு அவரு சொல்ல, ரெஸ்டாரண்ட் விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு இனியா கேக்க, சுதாகரோட முகம் அப்படியே குள்ளநரி மாதிரி மாறிடுது. சந்திரிகாவும் நிதிஷும் கூட கொஞ்சம் அதிர்ச்சியோட உட்கார்ந்துருக்காங்க. சுதாகர் என்ன சொல்ல போறாரு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.